சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் அன்பே சிவம் நடாத்தும் முத்து விழா அற்றார் அழிபசி தீர்த்தல் 2024 எதிர்வரும் 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் 11 மணிக்கு ஆரம்பமாகும். சென்ற ஆண்டு நடைபெற்ற அதே மண்டபத்தில் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும், அத்தோடு தாயக இசை சங்கமம், கலை நிகழ்வுகள், 150க்கும் மேற்பட்ட உணவுகளை சமைத்து அதனுடைய கண்காட்சியும் விற்பனையும் அற்றார் அழிபசி தீர்த்தல் 2024. சைவ தமிழ் சங்கம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையும் தாயக இசை சங்கமம் தொடர்பாக இப்போது இன்று எங்களுடைய தமிழ் அகரம் வானொலிக்காக எங்களுடைய ஆலயத்துடைய பிரதம குருக்கள் ஐயா அவர்களும் சைவ தமிழ் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம். ஐயா அவர்களே, எங்களுடைய இந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு 2 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. அதற்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜூன் மாதம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக தமிழ் அகரம் வானொலிக்காக அந்த வானொலியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். எல்லாம் இல்ல பார்வதி பரமேஸ்வர பெருமானுடைய பாதார விந்தங்களை தொழுது தமிழகரம் வானொலி நேயர்களுக்கும் எமது முகநூல் உறவுகளுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு வருகின்ற 19ஆம் தேதி சைவ தமிழ் சங்கம் அன்பே சிவத்தின் ஏற்பாட்டிலே வருடாவரிடம் நடந்து கொண்டிருந்த தாயக உணவு கண்காட்சியும் விற்பனையுமானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. எமது உறவுகளுக்கு நன்கு தெரியும், கடந்த 2 வருட காலமாக இந்த நிகழ்வானது உலகெங்கும் பரவி வந்திருந்த நோய் தொற்று காரணமாக நடைபெறாது தடைப்பட்டது. இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த வருடம் 19ஆம் தேதி வருகின்ற மாதம் 19ஆம் தேதி மிக சிறப்பாக இந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் உணவு கண்காட்சியும் விற்பனையும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்றைய தினம் எமது உறவுகள் அனைவரும் சமூகம் தந்து பல விதமான நமது தாயகத்திலே நாம் சாப்பிட்டு வந்த அனைத்து விதமான உணவு வகைகளையும் கண்டு சுவைத்து பயனுறுவதோடு அன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இன்னிசை நிகழ்வினையும் கண்டு கேட்டு பயனடையலாம் என்று கூறி இந்த நிகழ்விலே தவறாத கலந்து உங்களுடைய பேராதரவினை சைவ தமிழ் சங்கத்தினருக்கு தந்து உதவுமாறு கேட்டு நிகழ்வு சிறப்புற எம்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் நடத்துகின்ற அற்றார் அழிபசி தீர்த்தல் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் தேதி ஜூன் மாதம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வு தொடர்பாக இப்போது சைவ தமிழ் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அந்த நிகழ்வினுடைய ஏன் அந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகின்றோம், இது எப்படி எங்களுடைய மக்களுக்கு பயன்படுகிறது என்பது தொடர்பாக தமிழ் நகரம் வானொலிக்காக இது எங்களுடைய சைவ தமிழ் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் உங்களோடு. தமிழ் அகரம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சைவ தமிழ் சங்கத்தின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அற்றார் அழிபசி தீர்த்தல் 2022 இவ்வருடம் 2 வருடங்கள் பிந்தி, அதாவது நோய் தொற்று காரணமாக இந்த 2 வருடங்கள் செய்யவில்லை. தற்பொழுது இந்த வருடம் மிக பிரமாண்டமாக செய்வதற்கான அனைத்து வேலைகளும் சைவ தமிழ் சங்க தொண்டர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் போன சனிக்கிழமை இந்த நேரலையாக இதை எங்களுடைய முன்னேற்பாட்டு கூட்டத்தினை பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் இந்த வருடம் சைவ தமிழ் சங்க தொண்டர்களின் அயராத உழைப்பினால் வருடா வருடம் மிக ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய நிகழ்வாக சில நிகழ்வுகளை செய்வது வழமை. அந்த அடிப்படையில் இந்த வருடமும் நாங்கள் ஒரு பிரமாண்டமான நிகழ்வை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம்.
அந்த வகையில் இம்முறை அதாவது வளமையாக ஓபக்லாட் என்ற மண்டபத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்றது. ஆனால் இம்முறை ஸ்லீரனில் அமைந்துள்ள ஸ்போர்ட் ஹால் என்ற இடத்தில் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அதற்கான முன்னேற்பாடுகளாக அதுக்கு உள்ளே அமையும் உணவு கண்காட்சி மற்றும் இசை நிகழ்வு, கலை நிகழ்வுகள் சார்ந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் சுவையாகவும் இந்த உணவு வகைகளை சைவ தமிழ்ச் சங்க தொண்டர்கள் மகளிரிலிருந்து அனைவரும் அந்த செயல்பாட்டில் இறங்கி மிக அழகாக அந்த நிகழ்வை நடத்துவது வழமை. அவ்வாறே இம்முறையும் இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் முதல் குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் இந்த முறை ஒரு வித்தியாசமாக, அதாவது நாட்டில் அற்று போகின்ற நாங்கள் பாரம்பரியமாக செய்து வருகின்ற பாரம்பரியமாக நாங்கள் பாவித்த பொருட்கள் இன்று அற்று போகும் நிலையில் சைவ தமிழ்ச் சங்க தொண்டர்களினால் தேடி எடுக்கப்பட்டு அம்மியிலிருந்து அம்மிக்குழவி, ஈட்டி, மற்றது புத்தூசி, மம்பட்டி அப்படியான பொருட்களை, மிக அரிதாக பெறக்கூடிய பொருட்களை எடுத்து இந்த கண்காட்சியை நடாத்துவதற்கான ஒழுங்குகளை செய்து வருகின்றோம். நீங்கள் உண்மைக்கு இந்த அரிய கண்காட்சி, இந்த உணவு கண்காட்சி, அத்துடன் இந்த பொருட்கள் கண்காட்சி, அத்துடன் இந்த கலை நிகழ்வுகளையும் நீங்கள் நேரடியாக வந்து அதை பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு சில 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 வேளை உங்கள் வீடு தேடி விளம்பர பத்திரிகைகளும் நுழைவு சீட்டும் வந்திருக்கும். இருந்து நீங்கள் நேரடியாகவும் அந்த பட்டிச்சீட்டை பெற்றுக்கொண்டு நீங்கள் உள் நுழைந்து அனைத்து விதமான நிகழ்வுகளையும் கண்டுகொள்ளலாம். அத்துடன் தாயகத்திலிருந்து வருகை தருகின்ற இசை நிகழ்வு, அதாவது நாங்கள் பல பேருக்கு விசாவுக்கான விண்ணப்பங்கள் செய்திருக்கின்றோம். ஒருவர் இருவருக்கு கிடைத்துள்ளது. இருந்தும் மீண்டும் அனைவருக்கும் விசா கிடைக்கும் இடத்து உங்களுக்கு வந்து நாங்கள் நேரடியாக அவர்களுடைய பேட்டியிலிருந்து, அதாவது நேரடியாக பேட்டியிலிருந்து அனைத்தையும் கொண்டு வருவதற்கு தயாராக உள்ளோம். தற்பொழுது இந்த கூட்டத்தில் நாங்கள் இது மட்டுமே எங்களால் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அனைவரும் எங்களிடம் விசா கிடைத்து இங்கே எல்லாம் சரியண்டை வந்து நாங்கள் இங்கே இந்த கலைஞர்கள் மற்றது இந்த இதுக்கு வந்து வருவார்கள் என்ற தரவினை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே என்னிடம் உள்ள தற்பொழுது தரவு. அதை தொடர்ந்து நீங்கள் எதுவும் கேட்டால் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆமாம், தமிழ் அகரம் வானொலி நேயர்களே, உங்களுக்கு முன்கூடியே சென்ற வாரம் கூறியிருந்தோம். அதன் நிகழ்வை காண்கின்ற போது எப்படி இருக்கும் என்று. தாயகத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கொண்டுவரக்கூடிய அளவுக்கு அந்த மண்டபத்தினுடைய அலங்காரங்கள், அங்கே இருக்கின்ற உணவு வகைகள் எல்லாம் இருக்கும். ஆகவே இதை தவற விடாதீர்கள். சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வாருங்கள். ஏனென்றால் ஐரோப்பாவிலே முதலாக 150க்கு மேற்பட்ட உணவு வகைகளை, அதாவது என்னுடைய தாயகத்து உணவுகளை சமைத்து அதனுடைய கண்காட்சியை செய்து வெற்றி கண்டவர்கள் இந்த ஆண்டு 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இந்த ஆண்டு எதிர்வரும் 19ஆம் தேதி ஜூன் மாதம் அற்றார் அடிபசதித்த நிகழ்வை சிறப்பாக செய்ய இருக்கின்றோம். தாயகத்திலிருந்து பல கலைஞர்கள் தாயக நிகழ்வை நடத்த வர இருக்கிறார்கள். அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய முன்னணி கலைஞர்களும் இங்கே பிறந்து வளர்ந்த எங்களுடைய அடுத்த தலைமுறையினரும் பல நிகழ்வுகளை அந்த அரங்கிலே அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை தவறவிடாதீர்கள். நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தமிழ் அகரம் வானொலியோடு இணைந்திருப்போம். அங்கிருந்து வரக்கூடிய இசை கலைஞர்களுடைய இசை நிகழ்வுகளை நாங்கள் உங்களுக்கு பரிச்சாத்தமாக தர இருக்கின்றோம். நீங்கள் அதை பார்க்கின்ற போது தெரியும், இப்படியான கலைஞர்களா இங்கே வர இருக்கிறார்கள் என்ற ஒரு வியல்பை உங்களுக்கு ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொறுத்திருங்கள்.
நாங்கள் இந்த வானொலி ஊடாகவும் எங்களுடைய சிவன் தொலைக்காட்சி ஊடாகவும் எங்களுடைய முகநூல் ஊடாகவும் இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த நிகழ்வுகள் சார்ந்த கருத்துக்களை அடிக்கடி பரிமாற இருக்கின்றோம். ஆகவே இதுவரை நேரமும் எங்களுடைய இந்த விழா தொடர்பான விவரத்தை கேட்டிருந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளே.